Hello everyone. நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஒரு முத்ரா டாபிக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கண்டினியூவேஷன். நம்ம ஏற்கனவே அஸ்வினி முத்ரா பார்த்தோம், அப்புறம் சஹஜோலி முத்ரா பார்த்தோம். ஸோ இது ரெண்டும் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி, தட் இஸ் ஒரு 15 days ஆவது டைம் இருக்கணும் இது ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த முத்ராக்கு போகலாம். இந்த முத்ரா இது ஆக்சுவலாக ஒரு பந்தா டெக்னிக். இது பேர் மூலபந்த முத்ரா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ஸோ மூலபந்தா அப்படிங்கிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலானா மூலாதாரம், மூலம் எல்லாத்துக்குமே முதன்மையானது. ஆர் அந்த ரூட்டுன்னு சொல்லுவோம்ல, தமிழில் வேர் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேர் அதுதான் மூலா. ஸோ எல்லாத்துக்கும் முதன்மையானது இந்த மூலா. ஸோ இது வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மூலாங்கிறது பேஸில் பண்ண போகிற முத்ரா தான் இந்த மூலபந்த முத்ராவும். ஸோ இப்போ பந்தா அப்படின்னா என்னென்னா ஒரு லாக், இல்லைன்னா எதையாவது பிளாக் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மூலபந்தா அப்படிங்கிறதோட ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸை லாக் பண்ண போகிறோம், பேஸை பிடிச்சி வச்சுக்க போகிறோம். அங்கே இருக்கிற எனர்ஜியை அப்படியே டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிறது தான் மூலபந்தா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த முத்ராவோட டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்துவோம். இந்த முத்ராவும் நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணி நீங்களே பண்ணாதான் உங்களுக்கு புரியும். இந்த முத்ராலாம் நம்ம லைக் என்ன சொல்லுது, அவங்களா ரியலைஸ் பண்ணி பண்ணுற முத்ரைகள். ஸோ இப்போ இந்த முத்ரா என்ன பண்ண போகிறோன்னா, அதே தான் நம்ம ஏற்கனவே இந்த அஸ்வினி முத்ரா, அப்புறம் சஹஜோலி முத்ரா, இது ரெண்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ரெண்டு முதிரைகளும் சேர்த்து பண்ண போகிறீங்க. ரெண்டு முதிரையும், அதாவது அஸ்வினி முத்ராவில் ஆனல் ஸ்பிங்ஸ்டர் மசிலில் டைட்டாக பிடிக்க போகிறோம். சஹஜோலி வஜ்ரோலி, அதாவது மென் வஜ்ரோலி முத்ரா, விமன் சஹஜோலி முத்ரா பண்ணும்போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த யூரித்ரல் ஸ்பிங்ஸ்டர் மசிலுங்கிற நம்ம யூரின் போகிற அந்த மசிலை நம்ம டைட்டாக பிடிக்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 counts, 1 2 3 4 5, அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் முத்ரா. ஸோ இப்போ இப்படி டைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த பெரினியல் ரீஜனில் இருக்கிற இந்த யூரோஜெனிட்டல் ரீஜனில் இருக்கிற இந்த பெரினியல் ரீஜன், இந்த ரெண்டு போர்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற மசில், அதாவது நம்மளோட யூரினோட ஓப்பனிங்கும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஜெனிட்டல்ஸில் இருந்து அப்புறம் இந்த ஆனல் ஸ்பிங்ஸ்டர், அதாவது நம்மளோட ஆனல் பாயிண்ட் இல்லையா, நம்ம எங்கே மலம் கழிக்கிறோமோ அந்த துவாரம், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த மசில் என்ன ஆகும், புல்லாகி மேலே நம்ம தூக்குவோம். இதுதான் இந்த கண்ட்ராக்ட் பண்ணும்போது நடக்கும். இப்போ ரிலாக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்படியே கீழே இறங்கும். ஸோ இதுதான் முத்ரா, இந்த மூலபந்த முத்ரா. ஸோ இந்த மூலபந்த முத்ரா, மூலபந்தா எவ்வளோ இப்படி பிடிச்சி இப்படி பார்க்கறதுனா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே 72,000 நாடிஸ் எல்லாமே அந்த ரெண்டு ரீஜனில் தான் முடியுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மசில் 3 வகையான மசில் இங்கே இருக்குது. இந்த மசில் எல்லாம், இந்த பெல்விக் மசில் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த ரீஜன் நல்லா டோன் ஆகும். ஸோ மென்னுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட் கிட்ட தான் நம்மளோட மூலாதார சக்கரா இருக்கு இல்லையா, அதே மாதிரி விமனுக்கும் அந்த இடம், தட் இஸ் இந்த பெல்விக் பேஸில் மூலாதார சக்கரா இதனால ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ இதுதான் முத்ரா. ஸோ இப்படி டைட்டாக நம்ம ரெண்டு முதிரையும் சேர்த்து போடுறோம், தட் இஸ் கண்ட்ராக்ட் பண்ணுறோம். ஒரு 5 seconds இப்படியே வச்சுருந்துட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறோம். இன்ஹேல் பண்ணும்போது கண்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே 5 seconds ஹோல்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் எக்ஸேல் பண்ணும்போது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும், இந்த முத்ரை போடும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட இந்த க்ளூட் இருக்கு இல்லையா, தட் இஸ் நம்மளோட பேக் மசில்ஸ், இந்த கீழே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் அப்படியே லிஃப்ட் ஆகி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான முத்ரை. இந்த பந்தாவை யூஸ் பண்ணி நிறைய டெக்னிக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். இதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, கீஜல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போஸ்ட்நேட்டல் பீரியடில் குழந்தை பிறந்து பண்ணக்கூடிய சில முதிரைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இதுவும் ஒரு முக்கியமான முதிரை. எப்படி சஹஜோலி முத்ரை முக்கியமோ அதே மாதிரி இந்த முதிரையும் ரொம்ப முக்கியம். சஹஜோலி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அஸ்வினி முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் மூலபந்தா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதை எத்தனை தடவை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஒரு 5 seconds 5 seconds 5 seconds ஹோல்டில் அட்ட ஸ்ட்ரெச் 10 தடவை போடலாம்.
10லேருந்து ஆக்சுவலாக ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தோன்னா 100 தடவை வரைக்கும் இந்த முதிரையை போடலாம். பட் இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 தடவை பண்ணுங்கள், அப்புறம் ஒரு 30 டைம்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு 40, 50 அந்த மாதிரி ஒரு ப்ரொக்ரெஷ்னலாக நீங்கள் ஒரு 10 நாளைக்கு 10 தடவை, அடுத்த 10 நாள் 20 தடவை, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 100 தடவை வரைக்கும் போடுற அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வரலாம். இந்த முத்ரை பண்ணதுனால பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மூலாதார சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேஸ் சக்ரா, குண்டலினி யோகாவில் பேஸ் சக்ரா ரொம்ப முக்கியமான சக்ரா. இங்கேருந்து தான் நம்மளுக்கு எனர்ஜி வந்து மேல் வழியாக நம்ம ஏற்றணும். ஸோ இந்த மூலாதார சக்ராவை நல்லா இந்த மூலபந்தா பண்ணும்போது என்னாங்கன்னா இந்த சக்கரா நல்லா ஆக்டிவேட் ஆகும். எனர்ஜி மேலே போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு காம் ஸ்டேட்டில் இருப்போம். எப்போவுமே வந்து ஒரே லைக் ப்ரெசண்ட்டில் திங்க் பண்ணுறதுக்கு, இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கிறதுக்கும், எப்போவுமே கரண்ட்டில் இருக்கிறதுக்கும் இந்த முத்ரை நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காமாக இருக்கும், ஆங்ஸைட்டி வந்து கண்டிப்பாக குறையும். அப்புறம் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் வந்து உங்களோட மூலாதார சக்ரா வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இன்னும் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நினச்சதை நடத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியமும் துணிச்சலும் இந்த முத்ரை பண்ணதுனால வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிசியலாஜிக்கல் பெனிஃபிட். ஸோ ஃபிசியலாஜிக்கல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த பெல்விக் ரீஜனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நம்ம வந்து நல்லா டோன்டாக நம்ம உடம்பு வந்து திடகாத்திரமாக இருக்கிறதுக்கு இந்த முத்ரை ரொம்ப முக்கியம். ஸோ மசில் டோனிங்க்கு அதுக்கெல்லாம் இந்த முத்ரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஸ்டேட் ப்ரொலாப்ஸ், பிளாடர் ப்ரொலாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விமனுக்கு வர இந்த யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ், இதெல்லாம் வந்து வராமல் தடுத்துக்கிறதுக்கு இந்த முத்ரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஆல்ரெடி அஸ்வினி முத்ரா அண்டு சஹஜோலி வஜ்ரோலி முத்ராவில் பார்த்தது தான். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ரெண்டுமே சேர்த்து பண்ணுறோம். ஸோ யாராலெல்லாம் இந்த முத்ரை வந்து இந்த 2 முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த முத்ரையை ஈஸியாக போட முடியும். இது ஒரு 100 டைம்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணலாம். அடுத்தது வந்து முத்ரை பண்ணும்போது உங்களுக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். டைஜஸ்டிவ் அசிமுலேஷனுங்கிற நல்ல அப்சார்ப்ஷன், உடம்புல வந்து நிறைய விட்டமின் அப்சார்ப்ஷன், மினரல் அப்சார்ப்ஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகும். நல்லா டைஜஸ்டும் ஆகும் ஃபுட்டு. கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால், கான்ஸ்டிபேஷன் இல்லைனா பைல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அப்புறம் ஹீமராய்ட்ஸ் இருந்ததுன்னா, அது அவங்கெல்லாம் இந்த முத்ரை பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். கான்ஸ்டிபேஷன், கேஸு, ஹீமராய்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல முத்ரை. ஹைப்பர் டென்ஷன், ஸோ யாருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், ஆஸ் ஐ செட் இது வந்து மூடை எலிவேட் பண்ணும். அதே மாதிரி உங்களோட மைண்டை நல்லா காமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த முத்ரை பண்ணும்போது ஹைப்பர் டென்ஷன் நம்மளுக்கு குறையும், அதாவது நார்மலைஸ் ஆகும். ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு அண்ட் லோ பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க 2 பேருமே இந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த முத்ரை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வரதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விமனுக்கு வந்து மென்சுரல் ப்ராப்ளம்லாம் இந்த முத்ரையை பண்ணணும். எனி கைண்ட் ஆஃப் மென்சுரல் ப்ராப்ளம் இருக்குது, அந்த பிசிஓடி இருக்குது, அவங்கெல்லாம் இந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாமும் சரியாகும். அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி எல்லாமும் சரியாகும். இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம், இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் சொல்லுவோம்ல, இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக இந்த முத்ரை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த முத்ரையை நீங்கள் வந்து டெய்லியே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த முத்ரையை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது as I said ஒரு 100 டைம்ஸ் பண்ணலாம். இந்த முத்ரை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா குழந்தைங்க. as I said இந்த முத்ரை, இந்த ஆதார முத்ராஸ் எல்லாமே நான் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி குழந்தைங்க, தட் இஸ் 12 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள், அதாவது ஏஜ் அட்டன் பண்ண பொன் குழந்தைகள் 12 வயசுக்கு மேலே 13 வயசுக்கு மேலே ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணோம். பெண்ணாக இருந்தாங்கன்னா 17 வயசுக்கு மேலே, தட் இஸ் அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி அவங்க அடைஞ்சிருக்கிறோம். அதுக்கப்புறமா தான் இந்த முத்ரையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.